சார் இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து தனுஷரோட அந்த அடுத்த லைனப்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு படமாக வந்திருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து வெற்றிமாறன் கூட அந்த வடச்சென்னை 2 வந்து கன்ஃபார்ம் வந்துரும்ன்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி வந்து மாரிஸ் வந்து ஒரு பெரிய ஒரு அந்த ஹிஸ்டாரிக்கல் படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு பெரிய லைனப் வந்து தனுஷருக்கு இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. கடைசியாக அவரோட வெற்றி படமாக கருத்தில் இருக்கப்பட்டது வந்து இந்த ராயன் சொல்லி ஒரு படம். இந்த படம் வந்து தனுஷருக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்குமா சார்? நிச்சயமா இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மாதிரி வெகு சில இயக்குநர்கள்ட்ட தான் அவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி அவங்க சொல்றத வந்து அப்படியே வந்து அவர் இந்த படப்பிடிப்பு தொடங்கிய உடனே அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி இந்த டைரக்டர்கிட்ட நம்மளை முழுமையா ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு தனுஷ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஏரியா ஒன்று இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால கண்டிப்பா இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவருகிற ஒரு படமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அது வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அடைவது தனுஷுக்கே ஒரு பெரிய கம்பேக்கா தான் இருக்கும். எத்தனை வருஷம் எங்கடா இருந்தா திரும்பி வந்தால எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி பேசுறேன்? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். தனுஷை வைத்து அவர் 2-3 படம் எடுக்கிறாரு. தனுஷுடைய சின்சியாரிட்டி, டெடிகேஷன் எல்லாத்தையுமே கண்ணால பாக்குறாரு. ஒரு ஹீரோ ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு அதிகபட்சமாக வந்து தன்னை ஒப்படைக்க முடியும் அப்படிங்கறத அவர் கண்ணால பாக்குறாரு. லைட்டா ஸ்ட்ராங்காவே சிம்புவை தாக்குற வார்த்தை தான் என்னன்னா, கேமராவை ஆன் பண்ண பிறகு சில ஹீரோக்கள் வரமாட்டாங்கிற சென்ஸ்ல பேசியிருந்தாரு. அது சிம்புவை குறிக்கிற சொல்லுதான். அது அதுல எந்த மாற்றமே இல்லை. அதை வந்து நம்ம இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு அவர் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அது அவரையும் மீறி அந்த வார்த்தை வந்துதான் ஆகும். இந்த ட்வீட்டையே அந்த படம் தொடங்கும் போது அவர் போடணும். அவர் மீது அப்பயே அவருக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்துருச்சு. இந்த படம் நல்லா வருங்கிறதும் அவருக்கு தோணிடுச்சு. அதையே ரிலீஸ் கிட்ட போடுறாரு அப்படின்னா இதுதான். அதாவது ஒரு ஹீரோ தன்னுடைய கரியரை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த உதாரணமா நான் நினைக்கிறது ஒன்னு துல்கர் சல்மான், இன்னொன்னு தனுஷ். தமிழ்நாட்டில் தனுஷ் வந்து அப்படி ஒரு ரூட் எடுத்தது வந்து உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி கரை அவருடைய கரியர்ல வந்து அது ஒரு பெஸ்ட் படமா இருக்க போகுது. இந்த படம் முடிஞ்ச உடனே என்ன பண்றாரு, இந்த மாதிரி அவருடைய லைனப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கான ப்ராஜெக்டை வந்து அப்படியே அடுக்கி வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா தனுஷுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படமே அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை ஒரு படி மேலே உயர்த்துகிற படங்களா இருக்கு. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT ஹாலிடேஸ். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர். தனுஷ் அவரோட அந்த கரன்ற பார்த்திருப்பீங்க, எப்படி இருந்தது சார்? முதல்ல நல்லா இருக்கு. ஏற்கனவே அதனுடைய கதை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது அல்லாம அந்த படப்பிடிப்பு தளத்தில் தனுஷுடைய ரியாக்ஷனும் அப்பப்ப நம்ம காதுக்கு வந்துச்சு. பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மாதிரி வெகு சில இயக்குநர்கள்ட்ட தான் அவர் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகி அவங்க சொல்றத வந்து அப்படியே வந்து அவர் ஒரு வார்த்தை மறுத்து பேசாம அப்படியே நடிச்சுட்டு போற கேரக்டர் தான் தனுஷ். இந்த படப்பிடிப்பு தொடங்கிய உடனே அவர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணி இந்த டைரக்டர்கிட்ட நம்மளை முழுமையா ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வந்தார் அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு அநேகமா ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்ன பார்த்துட்டு தனுஷ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கடந்த 10 வருஷத்துல என்னுடைய பெஸ்ட் இந்த படம் அப்படின்னு வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல சொல்லியிருக்காரு. இது எல்லாமே நம் காதுக்கு வந்த தகவல் தான். பட் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது எல்லாவற்றுக்கும் தகுதியான ஒரு படமா கரை இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. பேங்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. ட்வீட் கூட ஒன்று போட்டிருந்தார் சார், தேங்க்ஸ் விக்னேஷ் ராஜான்னு சொல்லிட்டு, யூ ஆர் ஜீனியஸ்ன்னு வந்து போட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் வந்து அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்துது சார். நிச்சயமாக ஏற்படுத்தும். அதே நேரம் ஒரு ட்வீட் போடுவது என்பது அது வெறுமனே வந்து ஒரு உளமாற பாராட்டுவதாக மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. என்னன்னா ரிலீஸ் நேரத்தில் இப்படி ஒரு ட்வீட் போடுறது அப்படிங்கிறது இப்போ பாருங்க, உங்களை போன்ற ஒரு ஊடகவியலாளரின் கவனத்தை ஈர்த்து ஒரு நேர்காணல்ல அது வந்து ஒரு கேள்வியாக வெளிப்படுது. இப்போ இது குறித்து நான் ஒன்று பேசுவேன், இது மக்கள் கிட்ட போகும், இது அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனா அமையும். ஸோ இதன் காரணமாக கூட அந்த ட்வீட் இருக்கலாம். அந்த ட்வீட் போடுறதனுடைய நோக்கம்ங்கிறது
அவரை பாராட்டுவது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் கரைக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நார்மலாக சொல்கிறேனே, இப்போ இந்த ட்வீட்டையே அந்த படம் தொடங்கும் போது அவர் போடலை. அவர் மீது அப்பயே அவருக்கு அந்த இம்ப்ரெஷன் வந்துருச்சு, இந்த படம் நல்லா வருங்கிறது அவருக்கு தோணிடுச்சு. அதையே ரிலீஸ் கிட்ட போடுறாரு அப்படின்னா இதுதான் காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனுக்கு வர்றதுக்கே படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வர்றதுக்கே பல ஹீரோக்கள் எப்படியெல்லாம் தண்ணி காட்டுறாங்கங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் தனுஷ் போன்றவர்கள் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷனிலும் ஒரு தனி கவனம் செலுத்துறதே நம்ம வந்து ஒரு பாராட்டுக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன். ஓகே சார், எப்பவுமே தனுஷ் அவர்களோட இந்த ஆடி லான்ச்சாக இருக்கட்டும், இந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் நடக்கும்போது தனுஷ் சார் வந்து ஒரு தனுஷ் சாராக இருக்க மாட்டார். அவருக்குள்ள வந்து ஒரு ரஜினி சார் உள்ளே வந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே காமா ரொம்ப அமைதியாக பேசிட்டு இருந்தார் சார். அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, அதான் இப்போ தனுஷுடைய பேச்சில் வந்து அந்த பாடி லாங்குவேஜில் மாற்றம் ஏற்பட்டதற்கு ஏற்கனவே அவருடைய பேச்சுக்கு கிடைத்த அந்த ஃபீட்பேக் காரணமாக இருக்கலாம். நம்ம என்னதான் வந்து நேர்மையாக உண்மையாக இருந்தாலும் இப்போ நம்மளுடைய பேச்சில் இப்படி ஒரு டோன் இருக்கு, இப்படி ஒரு தொனி இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகுதுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அதெல்லாம் அவர் அவாய்ட் பண்ணியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். பட் அதே நேரம் இந்த பழைய கதை பேசுறத வந்து முதல்ல வெளியில வரணும். அது வந்து ரொம்ப கிரிஞ்சா இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து நான் கண்டக்டரா இருக்கிறப்ப ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னா எவ்வளவு காமெடியா இருக்கும். அது மாதிரி இன்னைக்கு நீங்க இருக்கிற வாழ்க்கைங்கிறது வேற. இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு நீங்க உட்கார்ந்து சம்பாதிக்கிற அளவுக்கு நீங்க வந்து பணம் சேர்த்துட்டு ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ்றீங்க. அதனால இன்னும் இந்த பழைய கதைகள் பேசுவதை வந்து அவாய்ட் பண்றது தான் சரியா இருக்கும். இனிமேல் அடுத்தடுத்த கூட்டங்கள்ல அப்படி அவர் அவாய்ட் பண்ணுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எனக்கு பணம் வேணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே மாதிரி தனுஷ் சார் பத்தி பேசும்போது வந்து சொல்லியிருப்பாரு, தேரே இஷ்க் மேன் படத்துக்கு வந்து என்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போனார் ப்ரொமோஷனுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மற்ற ஹீரோக்கள்லாம் வந்து இந்த செட்டுலாம் காத்துட்டு இருக்கும், ஆனாலும் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனத்தையே வச்சிருந்தாரு. லைட்டா சிம்புவை தாக்குன மாதிரி இருந்தது சார். லைட்டா அவ்வளோ இல்லை, ஸ்ட்ராங்காகவே சிம்புவை தாக்குற வார்த்தை தான் அது. என்னன்னா கேமராவை ஆன் பண்ண பிறகு சில ஹீரோக்கள் வரமாட்டாங்கங்கிற சென்ஸில் பேசியிருந்தாரு. அது சிம்புவை குறிக்கிற சொல்லுதான் அது, அதில் எந்த மாற்றமே இல்லை. இதில் 2 காரணம். ஒன்று, தனுஷை வைத்து அவர் 2-3 படம் எடுக்கிறாரு. தனுஷுடைய சின்சியாரிட்டி, டெடிகேஷன் எல்லாத்தையுமே கண்ணால் பார்க்குறாரு அவர். ஒரு ஹீரோ ஒரு படத்துக்கு எந்த அளவுக்கு அதிகபட்சமாக வந்து தன்னை ஒப்படைக்க முடியும் அப்படிங்கிறத அவர் கண்ணால் பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் ஒரு ஹீரோ ஒரு தயாரிப்பாளர் எப்படியெல்லாம் காலி பண்ணாருங்கிறதை கண்ணால் பார்த்துட்டார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒப்பீடுங்கிறது வரத்தானே செய்யும். என்ன, அதை வந்து நம்ம இந்த இடத்துல பேசக்கூடாதுன்னு அவர் என்னதான் கண்ட்ரோல் பண்ணாலும் அது அவரையும் மீறி அந்த வார்த்தை வந்துதான் ஆகும். என்ன, அதுக்கு காரணம் வந்து சிம்புவை நம்ம வந்து பழி சொல்லணும், சிம்புவை அவமானப்படுத்தணும் என்பதை தாண்டி தனுஷை வந்து நம்ம பாராட்டணும், கௌரவிக்கணும் அப்படிங்கிறது தான் ஐஸ்வர்யுடைய முதன்மை நோக்கமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு கலை அசுரன் அப்படின்னு ஒரு பட்டம், அந்த பட்டத்துக்கு மிக மிக தகுதியானவர் தான் தனுஷ். ஆனால் அந்த பட்டத்தை அவர் பயன்படுத்துவாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கணேஷ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய நிறுவனத்தில் நடிக்கிற நடிகர்களை வந்து இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ரொம்ப மெனக்கெடுவார். இன்னைக்கு தனுஷுக்கு எப்படி இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தாரோ இதே ஐஸ்வர்யா கணேஷ் சிம்புவுக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காரு. அவருடைய பல்கலைக்கழகத்தின் சார்பில் டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காரு. நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்குன்னு சில நாம்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்களுக்கு ஏதோ இந்த இதை வாரி கொடுக்குற மாதிரி கொடுக்கறது பார்த்தீங்கன்னா அது சரியா, அது ஒரு தகுதியான செயலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்புவை வச்சு படம் எடுத்தார், வெந்து தெரிந்தது காடு. அது வந்து ஒய்எம்சிஏல தான் நடந்ததுன்னு என் ஞாபகம். அங்கே வந்து இறங்குறதுக்கே சிம்புவுக்கு ஹெலிகாப்டர்லாம் ஏற்பாடு பண்ணார். ஸோ இந்த மாதிரி இந்த ஹீரோக்களை வந்து தாஜா பண்றதுக்காக ரொம்ப மெனக்கெடுவார் ஐஸ்வர்யா கணேஷ். ஸோ இன்றைக்கு தனுஷுக்கு கொடுத்த அந்த பட்டமும் கூட அப்படிப்பட்ட ஒன்றாகவும் நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். ஓகே சார், அதே மாதிரி இப்போ தனுஷரோட அந்த ரீசெண்ட் படங்கள்லாம் இருக்குல்ல சார், இப்போ இந்தியில் அந்த படம் தேரே இஷ்க் மேன் வந்து இந்தியில் நல்லா ஒர்க் அவுட் ஆனாலும் அது வந்து தமிழில் வந்து சரியா ஓடலை. அதே மாதிரி குபேரா படம் வந்து தெலுங்கில் நல்லா போனோம், தமிழில் வந்து சரியா போகலை. அதுக்கு முன்னாடி இட்லி கடை வந்து இங்கே மிக்சடான ஒரு ரியாக்ஷன் தான் வந்து வந்தது. கடைசியாக அவரோட வெற்றி படமாக கருத்தில் இருக்கப்பட்டது வந்து இந்த ராயன்னு சொல்லி ஒரு படம் சார். இந்த படம் வந்து தனுஷாருக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்குமா சார்? கரை
நிச்சயமா இருக்கும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி தேரே இஸ்க் மெயின் வந்து ஒரு ஹிந்தி படம். அதை நீங்க வெறும் ஹிந்தி படமா அங்கேயே விட்டுருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ஒரு தோல்வி பட கணக்குல எல்லாம் அதை சேர்க்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா இவங்க என்னன்னா பேன் இண்டியா அப்படிங்கிற அந்த வியாதியால் பீடிக்கப்பட்டிருப்பதால் என்ன நினைச்சாங்கன்னா அதையும் இங்க கொண்டாந்து தமிழ்ல விடுறாங்க. அது வந்து நமக்கு ஒட்டவே இல்லை. அதனால அந்த படத்தை யாரும் கண்டுக்கவே இல்லை. தனுஷ் நடிச்சா என்ன, யார் நடிச்சாங்க, அது நமக்கு ஒட்டலை அப்படின்னா அது நிச்சயமாக மக்கள் வரவேற்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குபேரன் படம் வந்து ஒரு தெலுங்கு படம் தான். அந்த படத்தினுடைய லொகேஷனா இருக்கட்டும், அங்க இருக்கிற அந்த போர்டுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அது அக்மார்க்கு தெலுங்கு படமா தான் இருக்கும். நீங்க தனுஷ் நடித்த ஒரு தெலுங்கு படத்தினுடைய டப்பிங்னு கொண்டு வந்தா கூட மக்கள் பார்த்துருவாங்க. அதை வந்து ஒரு தமிழ் படம்ங்கிற ஒரு முலாம் பூசி எடுத்துட்டு வரும்போது இங்க வந்து அதை பெருசா வந்து மக்கள் எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் அந்த குபேரன் படத்தினுடைய ரிசல்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, தமிழ்நாட்டில் அந்த படம் ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, தெலுங்குல வந்து பெரிய ஹிட். ஒரே படம் தான். அப்ப ஏன் அங்க ஒரு ரிப்போர்ட் இங்க ஒரு ரிப்போர்ட் அப்படின்னா அந்த தெலுங்கு மக்களுக்கு அது தெலுங்கு படமாக இருந்தது, அதை அவங்க ரசிச்சாங்க. நமக்கு தமிழ் படமா அது இல்லை. ஸோ இந்த காரணங்களால் தான் அவருடைய முந்தைய படங்கள்லாம் பெருசா போகலை. அதே மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட ராயனும் கூட கமர்ஷியலா ஒரு பெரிய வசூலை குவித்தாலும் அது வந்து ஒரு பலதரப்பட்ட மக்களையும் வந்து சென்று சேர்ந்த படமாக, திருப்திப்படுத்திய படமா எனக்கு தெரியல. ஏன்னா அதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா ஓவர் வயலன்ஸ் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவா இருந்தது. கரையை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸையும் உள்ள கொண்டு வர்ற படமா இருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அந்த KS ரவிக்குமார் கேரக்டர்லாம் பார்க்கும்போது இந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் ஏரியா ஒன்று இருக்கும் அப்படின்னு தோணுது. அதனால கண்டிப்பா இந்த படம் எல்லா தரப்பு ரசிகர்களையும் கவர்கிற ஒரு படமா இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அது வணிக ரீதியில் மிகப்பெரிய வெற்றி அடையும்போது தனுஷுக்கே ஒரு பெரிய கம்பேக்கா தான் இருக்கும். ஓகே சார். இப்போ அதே மாதிரி டேரக்டரும் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு ஃபேன்ஸ் கிட்ட வந்து நீங்க வந்து முன்னாடியே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். இதெல்லாம் வந்து இந்த லோகேஷ் கனராஜ் வந்து சொன்னதை வந்து நமக்கு ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கு. இன்கேஸ் வந்து படம் எங்காவது ஒரு சில இடத்துல மிஸ் ஆனாலுமே லோகேஷ் கனராஜ் ஏற்பட்டது தான் இவருக்கும் நடக்கும் அந்த விமர்சனம் வருது சார். அப்படியெல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. அவர் ஏன் நீங்க முதல்ல வந்து பாருங்கன்னு சொன்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்க, ஓடவா விடுறாங்க. பொதுவா தமிழ் சினிமா பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் துவங்கி கொஞ்ச நேரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா கதைக்குள்ள வரவே மாட்டாங்க. இந்த கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் அப்படி இப்படின்னு வந்து கொஞ்சம் காட்சிகள் போகும், அதுக்கு அப்புறமா தான் கதைக்குள்ளேயே வருவாங்க. இதுதான் ஃபார்முலா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டா வந்தாலும் எல்லாருமே கதையை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். ஆனா சில கதைகள் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். அப்போ நீங்க கொஞ்சம் லேட்டா வந்தா கூட உங்களால வந்து அந்த படத்தை வந்து ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, பக்கத்துல இருக்கிற போய் நோண்டுவீங்க, இவன் யாரு அவன் யாரு, ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு, இவர் ஏன் இங்க வந்தாரு அப்படிலாம் கேட்டு அவனையும் படம் பார்க்க விட மாட்டீங்க. இப்படி ஒரு சிக்கல் பல நேரங்களில் நாமும் சந்திச்சிருப்போம். நம்மளும் போய் லேட்டா போய் பக்கத்துல உள்ளவனை நோண்டி இருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் கரை படத்தினுடைய கதை பிகினிங்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். அதை மிஸ் பண்ணாதீங்கிற அடிப்படையில் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் ஒரு தவறான விஷயம் இல்லையே. ஒரு சினிமாங்கிறது எப்பயுமே முதல் காட்சியிலிருந்து தான் பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ என்னை போன்றவர்கள்லாம் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை தவற விட்டாலே நம்ம ஏதோ ஒரு 4 சீனை மிஸ் பண்ண மாதிரி நான்லாம் ஃபீல் பண்ணுவேன். அதனால அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு படத்தை முழுமையாக பாருங்க அப்படின்னு ஒரு இயக்குனர் சொல்றாரு. இப்ப ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு நாவல் எழுதியிருக்காரு, ஒரு புத்தகமா வெளியிட்டு இருக்காரு. இந்த புத்தகத்தை வந்து நீங்க முதல் அத்தியாயத்திலிருந்து படிங்கன்னு சொல்றது வந்து தவறாக இருக்குமா? இருக்காது. அதனால இதையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்களுடைய விமர்சனமா தான் நான் அதை பார்க்கிறேன் சார். இப்போ இன்னைக்கு தேதியில வந்து தனுஷரோட அந்த அடுத்த லைன் அப்லாம் இருக்குல்ல சார், அதெல்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு படமா வந்திருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து வெற்றிமாறன் கூட அந்த வடச்சென்னை 2 வந்து கன்ஃபார்ம் வந்துரும்ன்ற அளவுக்கு வந்து சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி வந்து மாரிஸ் வந்து ஒரு பெரிய ஒரு அந்த ஹிஸ்டாரிக்கல் படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் ரவி அரசு அவங்க பச்சைமுருத்த அவருடைய ஒரு படம் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு பெரிய லைனப் வந்து தனுஷருக்கு இருக்குன்னு வந்து சொல்றாங்களே சார். அதாவது ஒரு ஹீரோ தன்னுடைய கரியரை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த உதாரணமா நான் நினைக்கிறது ஒன்று துல்கர் சல்மான், இன்னொன்று தனுஷ். இவங்க 2 பேரையும் நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் அப்படி போயிட்டே இருப்பாங்க. இடையிலாம் எந்த பிரேக்குமே இருக்காது. என்ன அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அழகா லைனப். ஒரு படம் பண்ணும் போதே இன்னும் 2 படத்தினுடைய கதையை கேட்கறது, அதுக்கான டேட்டை ஒதுக்கி லைனப் பண்றது, இதை முடிச்சுட்டு அதை முடிச்சுட்டு அடுத்த படம்னு அப்படி ரொம்ப நீட்டா போயிட்டே இருப்பாங்க. அதிலும் தமிழ்நாட்டில் தனுஷ் வந்து அப்படி ஒரு ரூட் எடுத்தது வந்து உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த விஷயமா நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி கரை அவருடைய கரியர்ல வந்து அது ஒரு பெஸ்ட் படமா இருக்க போகுது.
இந்த படம் முடிஞ்ச உடனே என்ன பண்றாருன்னா ராஜ்குமார் பெரியசாமி இயக்குகிற படத்துக்கு போயிட்டாரு. அந்த D55ன்னு இப்ப குறிப்பிடப்படுகிற அந்த படத்தினுடைய படப்பிடிப்புல இருக்கிற அதுவும் கூட கூடிய சீக்கிரமே முடிய போகுது. அதை முடிச்ச உடனே தமிழரசன் பச்சைமுத்து அந்த லப்பர் பந்து படத்தை இயக்கிய இயக்குனருடைய படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதுரை பகுதியில் நடக்கிற ஒரு படம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னே மதுரைக்கே கிளம்பி அங்கே போய் ஆஃபீஸ் போட்டு அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா இப்போ அந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக வருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், அது வேல்ஸ் தயாரிப்பில், அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஒரு ஹிஸ்டாரிக்கல் படமாக அந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் H. வினோத், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒரு படம், அது வடசென்னை 2. அந்த மாதிரி அவருடைய லைனப் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கான ப்ராஜெக்டை வந்து அப்படியே அடுக்கி வச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா தனுஷுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படமே அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை ஒருபடி மேலே உயர்த்துகிற படங்களாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றி சார். நன்றி.